அன்பிற்கினியவர்களே, நம்முடைய பங்கில் கடந்த ஒரு ஆண்டாக உதவி தந்தையாக சிறப்பாக செயல்பட்டவர்கள் நமது தந்தை விவேக் அவர்கள். ஃபாதர் பத்தி நான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கிறேன். அதனால அவருக்கு இன்ட்ரடக்ஷன் எந்த முகமுறை அவருக்கு தேவையில்லை. ஒரு விஷயம், ஃபாதர் ரொம்ப ஃபாஸ்ட், ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட், நடக்கிறதுல ஃபாஸ்ட், பைக் ஓட்டுறதுல ஃபாஸ்ட், கார் ஓட்டுறதுலே ஃபாஸ்ட், விளையாட்டுலே ஃபாஸ்ட். யார் வந்தாலும் அதை கரெக்டா இப்படிதான் செய்யணும் அப்படிங்கிறது ஆர்டரா செய்வாங்க. இந்த ஏனோதானமா இருக்காது. ஒரு இயக்கமா அதுக்குரிய ஆர்டர், அதுக்குரிய மோட்டோ, அதுக்குரிய இலக்கு, செயல்பாடுகள் என எதையும் நிதானமாக செயல்படக்கூடியது. பாஸ்டா இருந்தாலும் கொஞ்சம் நிதானமும் அதில் கடைபிடிக்கக்கூடியவர்கள் ஒரு பங்கில் ஓர் ஆண்டாக சிறப்பாக பணிபுரிந்திருக்கிறார்கள். நம்முடைய நம்பிக்கைகளில், நம்முடைய நிகழ்வுகளில், நம்முடைய கொண்டாட்டங்களில் நமக்கு துணை இருந்திருக்கிறார்கள். எனக்கு பாதத்தை பிடிச்ச ஒரே ஒரு கேரக்டர், நான் பங்கு தந்தை இல்லத்தை கேட்கிறேன். நான் டெய்லி ஜெபம் பண்ணதே, ஜெபம் பண்றது தனியா பண்ணுவேன், நக்கவே சந்திப்புல பண்ணுவேன், சூசைட் பண்ண நோக்கி ஜெபம் பண்ணுவேன். ஆனா பீடத்துல திருப்பதி ஒப்பு கொடுக்கிற பொழுது நான் அதுக்காக ரொம்ப ஜெபம் பண்ணுவேன். நான் பாதம் டெய்லி ஜெபம் பண்ணுவேன். அவங்க ஒரு ஆண்டு தான் இருக்க போறாங்க, அதுலயும் அவங்க அந்த பங்குலாதான் இன்னைக்கு தங்குவாங்கன்னு தெரியாது. ஆனா டெய்லி திருப்பதி அதுக்காக ஒப்பு கொடுத்தாங்க. எனக்கு அது ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்சமான ஒரு காரியமா இருந்துச்சு. உண்மையிலேயே என்னோட ஒரு அன்பு தம்பியா நான் அவரை நினைச்சு பார்க்கிறேன். என்ன காரியம் செய்து கொடுத்தாலும், எந்த வேலை கொடுத்தாலும் முகம் சுளிக்காமல் இன்முகத்தோடு அதை செய்யக்கூடியவர். வீட்டுக்கு போறேன்னு சொல்லுவார், ஆனா அடுத்த நாள் சாயங்காலம் பசிக்கு வந்துருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. நான் தான் கூட ஒரு நாள் இருந்து சொல்லுவான் அப்படின்னு சொல்லுவேன். பங்கு வேலையில் கொடுக்கப்பட்ட பொறுப்புகள், கடமைகள் எல்லாவற்றிலும் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு நல்ல தந்தை எனக்கு கிடைச்சிருக்கிற 3 முக்கியமாக இந்த பங்கில முத்துகளில் இந்த முத்துவும் ஒரு பெரிய சொத்துவாக நான் பார்க்கிறேன். தந்தை அவர்களுக்கு நம் அனைவர் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை கருதுகிறோம். நமது பங்கு மீட்புப்பணி பேரவையின் துணை தலைவர் அவர்கள் தந்தை அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிப்பார். அங்கி பொன்னாடை போட்டி, பொன்னாடை போட்டி. பங்கு செயலர் அவர்கள், பங்கு செயலர் திரு தாமஸ் மணிமேல் அவர்கள் தந்தை அவர்களுக்கு ஒரு அன்பளிப்பை வழங்குவார்கள். பங்கு பொருளாளர் திரு தன்ராஜ் அவர்கள் நம்ம பங்கு சார்பாக ஒரு சிறிய பணமுடிவை தந்தை அவர்களுக்கு வழங்குவார்கள். பங்கு பேரவை இணைச் சேர்வர் திரு லூர்து பீரிஸ் அவர்கள் தந்தை அவர்களுக்கு பொன்னாடை போட்டி சிறப்பிப்பார்கள். தந்தை அவர்கள் கண்டுகொள்வார் அன்போடு அழைக்கிறோம். இது என்னது? தோமையார் அன்பின் சார்பாக தந்தை அவர்களுக்கு இந்த அன்பளிப்பு வழங்குவார். சீக்கிரம் அன்பிய பொறுப்பாளர்கள் தந்தையை கவனிக்குமார்.
தந்தையோட சிறிய ஏற்புரை 2 நிமிஷம் இருக்கிறேன். 2 நிமிஷம் போதுமா? 2 லைன் போதுமா? போதாது. சரி. நன்றி பாடி நாதனை போற்றிடுவே, நாளும் அவருக்கு நன்றி தொடர்ந்து பாடிடுவே. நன்றி நன்றி என் குரு சுரம் சொந்தங்களுக்கு நன்றி, நன்றி நன்றி என் பாசமிகு பங்கு தந்தைக்கு நன்றி. அன்பு சொந்தங்களே, அப்படியே ஃபீல் ஆயிட்டு ஒவ்வொரு கம்பும் நினைச்சிட்டையும் அம்மாக்கெல்லாம் கண்ணீர் முத்தி வந்தது. எனக்கு இப்போ அழகு வருது. இந்த வருஷமாவது அழாம போனது கான்ஃபிடென்டா இருக்கு. அந்த 2 மணிலையும் அழுது. சரி அன்பு சொந்தங்களே, என் வாழ்க்கை முழுவதும் கண்டிப்பாக சாட்சி சொல்லி ஆக வேண்டும். 35 வயது ஆகிறது எனக்கு. சின்னசாமியால குறிப்பிட்ட வாங்கி 3 வருடம். ஒவ்வொரு வருஷமும் என்னை ஏதாவது ஒரு பங்குச்சாமி கேட்பாங்க. அந்த பங்குக்கு நான் போன ஆசைப்பட்டிருக்கேன். ஆக 2 வாக்கியங்களில் சம்மரைஸா சொல்லிடலாம். என்னுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் ஏமாற்றங்களாக, எதிர்பாராததெல்லாம் நிறைவு தருவதாக. அப்படின்னா என்ன? முதல் வருஷம் கூட்டப்பள்ளிக்கு போக ஆசைப்பட்டேன். அப்படியே தந்தாங்க. காலையில லெட்டர் வந்துச்சு, you are appointed as assistant barrister in கூட்டப்பள்ளி. மதியம் 3 மணிக்கு போன் வருது, நீங்க கூட்டப்பள்ளிக்கு போகல, கூத்தப்பள்ளிக்கு போறீங்க. சரி, கடவுள் வேற திட்டம் வச்சிருக்காரு. 2ஆம் வருடம் நீங்க பிஎட் படிக்க போறீங்கன்னு சொல்லி ஒதுக்கி வச்சுட்டாங்க. டிரான்ஸ்பர் லிஸ்ட்ல என் பேரே இல்லை, எந்த பங்கும் தரல. கடைசியில முட்டி மோதி அது ஒரு வரலாறு இருக்கு. சரியா? பிஷப்புக்கு எனக்கு ஒரு தனிப்பட்ட உரையாடல் இருக்கிறது. சரி, கடைசியில மீண்டும் திருத்தொண்டர் செய்த பணி இடம் குன்னக்காயிற்கு திரும்ப செல்கிறேன். அந்த வருடமும் அங்குள்ள பங்குச்சாமி கூட்டப்பள்ளிக்கு கூப்பிடுறாரு. எதிர்பார்ப்புகள் மறுபடியும் ஏமாற்றுங்களாக. அடுத்து ஒரு முறை முதல் வியாழக்கிழமை சபரியாருக்கு பூசைக்கு சாமியை பிரசங்கம் பூசைக்கு கூப்பிட்டுருந்தோம். அப்பதான் சாமியை ரூம்ல தான் அங்கெல்லாம் மாத்திட்டு, விவேக்கு உன்னையெல்லாம் நான் அடுத்த வருஷம் கேட்டிருக்கேன் சொன்ன உடனே எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. சாமி இந்த வருஷம் கேட்காதீங்க, அடுத்த வருஷம் கேளுங்க. நான் இந்த வருஷம் வரல, நான் கூட்டப்பள்ளிக்கு போறேன். ஊர் பக்கத்துல பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா அடிக்க போய் தூரம், ரொம்ப நான் போகவே இல்லை ஊருக்குலாம். அப்போ நான் சாமி இந்த வருஷம் ஏற்கனவே 1.5 மணி நேரம் ஊர்ல இருந்து குன்னக்காயில், இப்போ 2.5 மணி நேரம் அப்படியே புத்தகப்பள்ளி குன்னக்காயில் வருது. சாமிக்கு நான் சொன்னது விருப்பப்படல சாமி, நான் வரல இந்த வருஷம். ஆனால் எதிர்பார்ப்புகள் ஏமாற்றுவதாக, எதிர்பாராதது நிறைவு தருவதாக. உண்மையிலே சொல்றேன், நான் ஒண்ணு ஆசைப்படுவேன், அது கடவுள் எனக்கு கொடுக்க மாட்டாரு. அவரு ஒண்ணு ஆசைப்பட்டு எனக்கு தருவாரு. அப்படி கிடைச்ச சொந்தங்கள் தான் குருஸ்புரம். உண்மையிலே நிம்மதியா இருந்த ஒரு வருஷம், மகிழ்ச்சியா இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நீங்க எப்படி பொண்ணு மாப்பிள்ளை விசாரிப்பீங்க தெரியுமா? பையன் எப்படி, புள்ளை எப்படி? நானும் அப்படிதான். ரவிசம் பாருக்கு அடிச்சிட்டேன். கிஷோர் பாதர் எப்படி, நல்லா வச்சிருப்பாங்களா, சிடுமுஞ்சியா, கோவப்படுவாங்களா, இல்ல திட்டுவாங்களா, ஏதாவது தப்பு பண்ணா? சாமி அவங்களும் சரி, இன்ஸ்டிங் ஃபாதரும் சரி, 2 பேருக்கும் ஃபோன் பண்ணி எப்படி வச்சிருப்பாங்க. அவங்க சொன்னதும் நான் இந்த ஓராண்டு அவரிடம் பெற்று கொண்டதும் உண்மையே. உண்மையிலேயே சுதந்திரம், எனக்கான சுதந்திரம் எனக்கு கிடைக்கப்பட்டது. சில நேரம் என் மறைவுரைகள் கொஞ்சம் ஹார்டா இருக்கும், சில வார்த்தைகள் கட் பண்ணும், அதை கடக்கிற தோணியிலேயே சில நேரம் பேசுவேன். சாமிக்கு போன் போயிடும். எப்படி? எனக்கு போன் வராது, சாமிக்கு போன் போயிடும். ஆனால் தந்தை அவர்கள் ஒரு நாளும் நீ செய்தது தவறு என்று சுட்டி காட்டவில்லை. அவங்களே பதில் கொடுத்துருவாங்க. இப்படி எடுத்துக்காட்டு, ஒரு ஞாயிற்றுக்கிழமை விஜய் பதவியேற்ற அன்னைக்கு சாயங்காலம் வேண்டிக் கொள்வோம் சொல்லு. போன் யாருக்கு போயிட்டு
பங்குச்சாமிக்கு வெற்றி. இப்படி சாமி விஜய பத்தி சொல்றாங்க. சாமி அதுக்கு அதிலே விட்டுட்டாங்க. என்கிட்ட கேட்கவே இல்லை. வேண்டிக் கொள்வோம்னாலும் சொன்னா திருச்சபை சமூக நலனுக்கு ஒரு தலைவர் ஒரு நல்லாட்சி கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும் சொன்னா இவ்வாறு என்னை விட்டு கொடுக்காத ஒரு இடத்தில். அதுதான் குடும்பத்துக்கும் முக்கியம், எங்களுக்கும் முக்கியம். ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்காதது. சாமி எப்பவுமே அந்த சுதந்திரம்னா என்ன? என்னமும் பண்ணலாம், என்னமும் பேசலாம். இல்லைன்னா முன்னாடி காலத்துல பாத்தீங்கன்னா பெரிய ஃபாதர் நஞ்சினே வருவாங்க. சின்ன ஃபாதர்ஸ்ல நான் பார்த்திருக்கேன் சின்ன வயசுல. சாமி என்னுடைய 12-13 வயசு மூத்தவங்க. ஆனா ஒவ்வொரு நாளும் விளையாடும் போச்சுலையும் சரி, உண்மையிலேயே மிஸ் பண்ண போறேன். இங்க இருக்குதான் சொன்னாங்க சாமி, 2 வருஷம் இங்கே இரு படி. நான் தான் முடிஞ்சுச்சா இடத்த காலி பண்ணி போயிட்டே இருக்கணும். அது என்னுடைய பாணி. முடிஞ்சிச்சுன்னா இடத்து காலி பண்ணி போயிடணும். அது என்னுடைய கணம். தந்தையவர்கள் அழைப்பு விடுத்தாங்க, கூட 2 வருஷம் இரு. தந்தையிடம் எனக்கு பிடித்த ஒன்று ஃப்ரெண்ட்ஷிப். அவங்க என்னுடைய மூத்தவங்க மாதிரியே பழகிறாங்க. 2 பேருக்கு நானும் கேள்விப்படுவேன். சில விளையாட போச்சுல விளையாட்டிலும் சரி 2 பேருமே நல்ல ஒரு துடிப்பானவர்கள். நிறைய விளையாட்டு போட்டிகளில் சேர்ந்து விளையாண்டிருக்கிறோம், வெற்றியும் பெற்றிருக்கிறோம். ஆக இங்கிருந்து கடந்து சென்றாலும் மறக்க முடியாத ஒரு பங்கு தந்தை ஃபாதர் கிஷோர் தான். அருமை அண்ணன் சொல்லலாம், அந்த அண்ணனுக்கு ஏற்ற அப்பாவும் சொல்லலாம், நண்பர் என்று சொல்லலாம் என்று பல குணங்களை நான் பார்த்திருக்கிறேன். பின்ன ஆளுமை தன்மை அலுவலகங்களில் பார்த்திருக்கிறேன். எல்லாமே கற்றுக்கொண்டிருக்கிறேன். உண்மையிலே சொல்றேன், இந்த 3 வருஷம் முடிச்சுட்டேன். இனி எந்த பங்கு கொடுத்தாலும் என்னால் செயலாக முடியும் தனியாக. அந்த ஆளுமை தன்மையை தந்தையிடம் கற்றுக்கொண்டேன், உங்களிடமும் கற்றுக்கொண்டேன். புருஸ்புர மக்கள் உண்மையிலேயே நான் ஒவ்வொரு பங்கு ரேங்க் கொடுப்பேன். பிறந்தவூர் இடதுகரைக்கு 4th ரேங்க், கூத்தமொழிக்கு 3rd ரேங்க், புன்னக்காய்க்கு 2nd ரேங்க், புருஸ்புரத்துக்கு தான் 1st ரேங்க். ஏன்னா இது நான் சும்மா ஒவ்வொரு பங்குலையும் சொல்றேன்னு நினைக்காதீங்க. உங்கள் அணுகுமுறை எனக்கு பிடித்தது. உங்கள் அணுகுமுறை மத்த பங்கு எப்படின்னா இப்படிதான் கத்திக்கிட்டே வருவோம். நமக்கு எப்படி இருக்கும்? நம்ம ஃபார்மேஷன் பண்ணி டீசென்ட் ஆகி எல்லாம் வந்திருக்கோம். நம்ம ஒரு பேச்சு தான். இதுக்கு மறுபடி நான் என்ன சொல்லணும்? அப்படி எதுக்கு பேசினாதான் என்ன செய்ய முடியும்? அங்க இருக்க முடியும். ஆனா உண்மையிலேயே உங்களுடைய அணுகுமுறைகள் எனக்கு சூப்பர். பேசலாமா? அந்த அணுகுமுறை எனக்கு ரொம்ப பிடிச்ச சொல்ல விளக்கத்திலே நிம்மதியா இருக்கு. கடந்த 2 பங்களையும் விரைச்சிக்கிட்டு சில நேரங்களில் அலுவலகத்தில் சண்டையெல்லாம் போட்டிருக்கோம் கடந்த 2 பங்குகள். ஆனா இந்த 1 வருஷம் எனக்கு நிம்மதியா இருந்துச்சு. உண்மையிலேயே ஒரு மனிதனுக்கு தேவை நிம்மதி, மகிழ்ச்சி. அது பங்கு தந்தையிடமிருந்து கிடைத்தது, உங்களிடமும் கிடைத்தது. அதிக நேரம் எடுக்கவில்லை. தொடர்ந்து யாராருக்கு இந்த பங்கில் நன்றி சொல்ல வேகமா வாசித்து விடுகிறேன். பீட பூக்கள், பீட பணியாளர்கள், பீட சிறுவர்கள், பீட நண்பர்கள், சிறப்பாக ஜோசப் அண்ணன், பெர்னா அருமை நண்பர் மற்றும் ஜெர்னிஸ் அந்த பீட நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றிகள். ஆலய உபதேசியார் சுரேஷ் அண்ணன் உண்மையிலேயே சூப்பர், அருமையான அண்ணன், அருமையான சொந்தம் கிடைத்திருக்கிறது. எந்த நேரத்திலும் கோபமே பட மாட்டாங்க, சொல்ல வார்த்தைகள் இல்லை. அடுத்ததாக ஆல்ரவுண்டர் பங்கி நண்பர் அலெக்ஸ் அப்பா. எந்த நேரம் போனாலும் அது சித்து மாதிரி கம்ப்ளீட் ஆகும். ஆக அலெக்ஸ் அப்பாவுக்கு நன்றி. என்னுடைய வளர்ப்பு தாய் உணவும் உணர்வையும் கொடுத்த. மற்றவங்களும் பொங்கி வச்சு சும்மா போயிடுவாங்க. எங்க சீலியம்மா அப்படி கிடையாது. பக்கத்துல இருந்து எங்க அம்மா மாதிரி, எங்களோட அம்மா மாதிரி பரிமாறி சாப்பிட வச்சு அடுத்துதான் கடைசியில வீட்டுக்கு லேட்டா போவாங்க. ஆக என்னுடைய வளர்ப்பு தாய் 1 வருடம் சீலி அம்மாவுக்கு நன்றி. அன்பியம் பொறுப்பாளர் உண்மையிலேயே அன்பியம் நான் மிஸ் பண்ணவே இல்லை. நாங்க ரொம்ப ஆக்டிவா இருக்கு, நல்லா இருந்துச்சு. எல்லா அன்பியத்திலும் நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுத்தீர்கள். அன்பிய பொறுப்பாளர்கள், அன்பிய உறுப்பினர்கள், மண்டல பொறுப்பாளர்கள். அல்டிமேட்டா சொல்லணும்னா எனக்கு மறைக்கல்வி ஆசிரியர் தான் டாப். தூத்துக்குடி மறைமாவட்டத்திலேயே டாப்ல இருக்கிறது மறைக்கல்வி தாங்க. புருஸ்புரம் பெருமையா சொல்லலாம். இந்த வருஷம் நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கே பண்ணல. ஏன்னா டீச்சர்ஸ்லாம் அவ்வளவு வெல் மெச்சூர்டு. ஒரு சொன்னா போதும், கடந்த 2 பின்னாடியே ஓடணும். இதை பண்ணிட்டீங்களா, அதை பண்ணிட்டீங்களா, இங்க சொன்னா போதும்
அது நீங்க விட்னஸ் பண்ணிருக்கீங்க. டிபிஎஸ் ப்ரோக்ராம், வரைக்கல்வி வகுப்புகள் சில பேர் கட்டியிருப்பாங்க, அது நடந்திருக்கும். பங்கு அலுவலக பணியாளர் அக்கா லிபர்டா, உண்மையிலேயே லிபர்டா அக்காவுக்கும் நன்றிகள். தெரியாததை சொல்லி தருவாங்க, சில நேரம் மறந்துடுவேன், அவங்களே ஞாபகப்படுத்தி எல்லாம் செய்வாங்க. அக்காவுக்கு நன்றி. பங்கு பேரவை துணை தலைவர் ரொமான் அப்பா சொல்லியே ஆரம்பா அப்பாவை பத்தி. நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க? 1200 பேரு. இடையில மழை வந்து வந்துச்சு, வெள்ளம் வர மாதிரி வந்துச்சு. அந்த நேரத்துல கரண்ட் எல்லாம் போயிடுச்சு. அந்த ஒரு நபர் தான் போன் பண்ணி, எப்பா சேஃபா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா? உண்மையிலேயே பங்கு பேரவை உறுப்பினர் மட்டுமல்ல, எல்லா விதத்திலும் சீக்காயினா சரி, உடம்பு சரியில்லைனா சரி, அடிக்கடி வந்து விசாரிப்பவர். அப்பாவுக்கு நன்றி. பின்பு தனராஜ் அப்பா, நீங்க எல்லாம் பூசைக்கு வாரீங்க போறீங்க, ஆனா பொருளாளர் மற்றும் அப்பா தான் சொல்லுவேன், எந்நேரமும் இந்த பங்குலே தான் கிடப்பாங்க. பேசாம ஒரு சாமியாரா இருந்தாலும் நினைக்கும், நாங்க ரெண்டு பேசிட்டு இருக்கோம். அருமையான இந்த பங்குக்கு பல வகையான சொத்துக்கள் இருக்கிறது. பின்பு லூர்து பீரிஸ், நானும் அவங்களும் ஒரே வயசு தான், கெட்டி பிடிச்சது பார்த்துட்டே இல்லை. உண்மையிலேயே தளர்ந்து போகின்ற பொழுது, அது ஸ்போர்ட்ஸ் மீட்டாக தொடக்க காலத்தில் அது எந்த ஒரு உதவி, பொருளாதாரமா இருக்கட்டும், ஏதாவது கேட்டாலும் அதை பண்ணுங்க, நான் இருக்கேன் என்று உடனின்றவர். பின்ன எல்லாம் பங்கு பேரவை உறுப்பினர்கள் வினோத் அண்ணன், சரியா? அடுத்து அருண் சகோதரிகள். சில பங்குகள் பாத்தீங்கன்னா பங்கு சாமிக்கு அருண் சகோதரிகள் எலி மூலியமாக இருப்பாங்க. ஆனா இங்க நான் அப்படி பார்க்கவே இல்லை. எல்லோருமே அவர் நான் ஜீசஸ் கிரைஸ்டா இருக்கட்டும், நான் அப்படிதான் கூப்பிடுறேன், ஜீசஸ் சிஸ்டர், சரியா? எல்லா சகோதரிகளுமே எனக்கு அக்கா தங்கச்சி கூட பறக்கல. ஆனா செல்லும் இடங்கள் எல்லாம் கடவுள், அதனாலதான் அண்ணன் மட்டும் கொடுத்துட்டு போற மக்கள்லாம் தங்கச்சி அக்காக்கள் கொடுத்துருவாங்க போல. அது போல அருண் சகோதரிகள் அருமையாக என்னோடு உடன் பயணித்தார்கள். உங்களுக்கு நன்றி. வளனோசை அந்த டீமுக்கு நன்றி. திருவழிபாட்டுக்குழு எல்லாருக்கும் நன்றி. எல்லாரையும் சொல்லி நினைக்கிறேன். யாரையும் விட்டிருந்தா மறந்திருக்க மாட்டேன். எல்லாமே ஒரு மாசத்துக்கு முன்னாடி எழுதி வச்சிருந்தேன், யாரையும் விட்டுறக்கூடாது என்று. ஆக அன்பு சொந்தங்களே, என்னிடம் நிறைய கண்டிருந்தால் இந்த ஒரு வருடம் இறைவனை போற்றுங்கள். என்னிடம் ஏதாவது குறையை கண்டிருந்தால் திட்டாதீங்க, இந்த பையனுக்கு நல்ல குணத்தை கொடுங்க சொல்லி கேட்குங்க. என்னிடம் நிறைய கண்டிருந்தால் ஜெபியுங்கள். என்னிடம் குறையை கண்டிருந்தால் இறைவனிடம் வேண்டுங்கள். இன்னும் பல ஆண்டுகள் இந்த மறைமாவட்டத்திற்காக பங்குகளில் நல்லபடியாக பணிபுரிய வேண்டும். மீண்டும் சொல்ல முடியாத பெயர்கள், சொல்லக்கூடாது என்ற பெயர்கள், எவ்வளவுதான் 1700 குடும்பம் இருந்தாலும் ஒரு சில குடும்பம் நெஞ்சில வச்சுட்டு போவோம். அது உண்மைதானே? ஆமா இல்லையா? நீங்க எல்லாரும் சிரிச்சுட்டு பேசிட்டு போயிருக்கீங்க, ஆனா உண்மையிலே அக்கறை உள்ளவங்க இருக்கணும். சாமி மீன் கிடைச்சிச்சா, சாப்பிட்டீங்களா, உடம்பு சரியில்லையா, மாத்திரை மருந்து வந்துடும். அப்படி சில குடும்பங்களை நான் சம்பாதித்துக் கொண்டேன். அவர்கள் பெயர் சொல்ல அவர்களும் விருப்பப்படவில்லை. உண்மையிலே எனக்கு ஏதாவது ஒரு உதவி என்றால், எந்த உதவியா இருக்கட்டும், அதை இந்த பங்கில் ஆற்றக்கூடிய புது சொந்தங்களை நான் பெற்று இந்த இதயத்தில் தாண்டி செல்கிறேன். கூடுதல் நேரம் எடுத்ததற்கு மன்னிக்கவும். பங்கு தந்தையிடம் 2 நிமிஷம் இல்லாம 20 நிமிஷம் ஆயிருக்கு நினைக்கிறேன். சரியா? இறுதி மன்றாட்டிற்காக எழுத நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோமா. விண்ணக கொடைகளை உமது திருச்சபைக்கு தாராளமாய் வழங்கும் இறைவா, நீர் எமக்கு அளித்துள்ள அருளை எங்களில் பாதுகாத்தருளும். இவ்வாறு தூய ஆவியார் பொழிந்துள்ள கொடை என்றும் வலிமை பெறுவதாக இந்த ஆன்மீக உணவால் நிலையான மீட்பு எங்களில் வளர்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அன்பு சொந்தங்களை, தூயாகிய இப்பதான் உணர்த்தின 10 சபைகள், மரியாயின் சேவை, வின்சென்ட் சபை, திருக்குடும்ப சபை, மாதா சபை, புனித ஆக்னஸ் இளவர்கள் சபை, என்னோடு ஓராண்டு என்னன்னா சில நேரம் திட்டுவேன், இயேசுவை அடிச்சாலும் முடிச்சாலும் மறக்க முடியாது, புனித சூசையப்பர் இளையோர் இயக்கத்தினர். இவர்கள் யாவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.
இன்னிசை தென்றல்கள் இன்னிசை குயில்கள் பாடல்கள் எழுதி வச்சிருந்த விட்டுட்டேன். ஸோ நன்றிகள். உண்மையிலேயே உங்களை பத்தி ஒரு பாயிண்ட் பண்ணி வேண்டாம் வேண்டாம் ஆனா சொல்லணும். திரேஸ்புரத்துல இருந்து இந்த பூசைக்கு வராங்க. அப்ப நான் அவங்ககிட்ட கேட்டேன், ஏன் குருஸ்புரத்துக்கு பூசைக்கு வாரீங்க? அழகான பாடல், நல்ல பக்தியான திருப்பலி, நல்ல மறைமுறை சிந்தனைகள். இங்க வாரவங்கெல்லாம் அவர் தந்தையர்களும் சரி எல்லோருமே நல்ல மறைமுறை சிந்தனைகள், பாடல்கள். இத கேட்கவே, இறைவனை புகழ்வதை கேட்கவே நிறைய பேருக்கு வாரங்கள் ஆச்சரியமா இருக்கிறது. இப்படி ஒரு அட்மாஸ்பியராக பாடல்கள் தொடர்ந்து இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கவும் இந்த பங்கிற்காக உழைக்க ஜெபிக்கிறோம். கடைசியில யார்கிட்டையும் சொல்லிட்டேன், இருந்தாலும் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். சரியா? நீங்கள் இல்லையே இந்த பகுதியில் ஒட்டு மொத்தமாக தொடர்ந்து சொன்ன இறை சொந்தங்களை உங்களுக்கு நன்றி. தொடர்ந்து எனக்காக ஜெபியுங்கள், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இரக்கமிக்க இறைவன் தந்தை மகன் தூயாவியா நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பராமரித்து உடனிருந்து வழி நடத்துவாராக. இறைவனின் ஆசி பெற்ற பிள்ளைகளா, தூய ஆவியாரின் கனிகளையும் கொடைகளையும் வாழ்வாக்குவர்களா சென்று வாழ்வோம். வாழ்வின்படி தொடர்கிறது.